ஆமென். யாவரும் சேர்ந்து வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்தின் 11வது வசனத்தை சபையார் யாவரும் சேர்ந்து வாசிக்கலாமா? உபாகமம் 32:11. கழுகு தன் கூட்டை கலைத்து ம். தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல. ஆமென். இங்கே மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு அழகான ஒரு கோட்ஸ் ஒன்று கொடுக்கிறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, கழுகு தன் கூட்டை கலைத்து கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் சட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் சட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போவது போல அப்படிங்கிற ஒரு ஒரு கழுகை குறித்ததான அதனுடையதான கூட்டை குறித்து அது தன் பிள்ளைகளிடத்துல எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறது என்பதை குறித்து இது போல தேவனாகிய கர்த்தர் உங்களிடத்துல அன்பு கூறுகிறார் அப்படிங்கிறதான ஒரு விஷயத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசே அழகா என்ன பண்றாரு? கற்றுக் கொடுக்கிறார். அதற்கு முன்பாக மோசே இன்னொரு வார்த்தை, அதற்கு அடுத்த ஒரு வார்த்தையை சொல்லுவாரு, கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார், அந்நிய தேவன் அவரோடு இருந்தது இல்லை. இல்லை. அப்ப யாக்கோபும் அவருடைய பிள்ளைகளும் எகிப்து எனும் தேசத்திற்கு 70 பேராக போகும் பொழுது அங்க அவர்கள் கூட யாரும் என்ன பண்ணல, போகல. அவர்கள் எகிப்து தேசத்துல 400 வருடங்களாக அடிமைத்தனையாக, அதாவது 4 தலைமுறையாக அவங்க எகிப்து தேசத்துல அடிமைகளா இருக்கும் பொழுது அவர்களுக்கு யாரும் உதவி செய்யல. அப்படிப்பட்டதான ஒரு சந்ததிக்கு, அப்படிப்பட்டதான ஒரு ஜனங்களுக்கு தேவனாகிய கர்த்தர் உதவி செய்யும்படி வந்தார். அவர் எப்படி வந்தாராம்? கழுகு தன் சட்டைகளை விரித்து தன் குஞ்சுகளை சுமந்து கொண்டு போவது போல கர்த்தர் என்ன பண்ணார்? உங்களை சுமந்து கொண்டு வந்தார் அப்படிங்கிறதான வார்த்தைய இங்க மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன பண்றாரு? கற்றுக் கொடுக்கிறார். அப்ப இன்றைக்கு நாம் இதுல இருந்து தியானிக்க போகிற வார்த்தை என்னவென்றால், சட்டைகளின் மேல் சுமந்து, சட்டைகளின் மேல் சுமந்து. அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்ம பார்க்க வேண்டியதான ஒரு பகுதி என்னவென்றால், இந்த வசனத்தில் அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, முதலாவது கூட்டை கலைத்து, இரண்டாவது குஞ்சுகளின் மேல் அசைவாடி, மூன்றாவது தன் சட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு. அப்ப கழுகு 3 விதமான காரியத்தை இங்க என்ன பண்ணுகிறது? செய்கிறது. என்ன செய்கிறது? அது முதலாவது தன் ஆசையாக கட்டின கூட்டை முதலாவது என்ன பண்ணுது? கலைக்கிறது. கழுகு வருடத்துக்கு வருடம் ஒரு கூட்டை என்ன பண்ணும்? கட்டும். ஒரு கூட்டை கட்டி வருட கணக்கா அந்த கூட்டுல வாழக்கூடிய பழக்கம் யாருக்கு கிடையாது? கழுகுக்கு கிடையாது. வருடத்துக்கு ஒரு கூட்டை அது என்ன பண்ணும்? கட்டும். அந்த ஒரு கூட்டை எவரும் தொட முடியாத அளவுக்கு ஒரு உயரத்துல கொண்டு போய் என்ன பண்ணுமா? கட்டுமா. அதனுடைய வெளிப்புறத்தை பார்த்தாக்க நிறைய முள்ளுகள் என்ன பண்ணும்? இருக்கும். வேறொரு பறவையோ வேறொரு மிருகமோ ஒரு பாம்போ அந்த கூட்டு மேல ஏறாதபடிக்கு அந்த கூட்டை சுற்றிலும் நிறைய முள்ளுகள் அதை என்ன பண்ணியிருக்கும்? நெருக்கி வைத்திருக்கும். அதற்கப்புறம் அந்த முள்ளுகளுக்கு உள்ள ஒரு சின்ன ஒரு குழி மாதிரி பறிச்சு அதுக்குள்ள நல்ல இலைகளை காய்ந்த இதெல்லாம் போட்டு அது மேல பஞ்சு போல தன் இறகை என்ன பண்ணும்? கொத்தி அதை போட்டு நல்ல ஒரு அழகான ஒரு மெத்தையை என்ன பண்ணும்? அந்த முள்ளானது எந்த அளவும் தன் குஞ்சுகளினுடைய சரீரத்தை பதம் பார்த்து விடாதபடிக்கு அந்த முள்ளின் மேல அது என்ன பண்ணுமா? அந்த இலவம் பஞ்சை போட்டு 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 அழகா மெத்தையாட்டம் என்ன பண்ணும்? ரெடி பண்ணி வச்சிருக்கும். அப்ப பாருங்க, ஒரு உயரமான இடத்துல எல்லா பொருளும் கிடைக்குமான்னு கேட்டா கிடையாது. அது ஒவ்வொரு முள்ளையும் தன் அழகுனால தன்னுடையதான கால்கள்னால அதை பறிக்கி எடுத்து நேரா உயரத்துல போய் என்ன பண்ணுமா? வச்சு கட்டும். ஆனா அப்படி ஆசைப்பட்டு பிரயாசப்பட்டு கட்டின கூட்டை யாரே கலைக்கிறாங்களாம்? அந்த கழுகே கலைக்கிறான். தன் பிள்ளைகளுடைய பாதுகாப்புக்காக கட்டப்பட்ட அந்த கூட்டை கழுகே கலைத்து தன் குஞ்சுகளை எங்க தள்ளி விடுமா? உயரத்திலிருந்து கீழே தள்ளி விடுமா. கீழே தள்ளி விட்டுட்டு அந்த குஞ்சுகள் மேல் தன் சட்டையை விரித்த வண்ணமாவே அதை என்ன பண்ணும்? அதுவும் கீழ் நோக்கியே போய்கிட்டு இருக்கும். அந்த குஞ்சுகள் எப்படி பறக்குதா பறக்கலையா? அந்த கழுகுனுடையதான டெஸ்ட் என்ன அப்படின்னா, உயரத்திலிருந்து கீழே தள்ளிவிடப்பட்டதான தன் குஞ்சுகள் பறக்குமா பறக்காதா? அது பறக்க கற்றுக்கொண்டு விட்டதா இன்னும் பறக்க கற்றுக்கொள்ளவில்லையா என்பதை அறிந்து கொள்வதற்காக உயரத்திலிருந்து கீழே தள்ளிவிடுமா. அதன் மேல அந்த கழுகும் தன் சட்டையை விரித்து கொண்டு அது இறங்கி வந்து கொண்டே இருக்குமா. ஒரு கட்டத்திற்கு மேல தன்னுடையதான குஞ்சுகள் ஒரு பாறையிலேயோ ஒரு மரத்திலேயோ மோத போகுதுன்னு தெரிஞ்சா உடனே சட்டைகளை விரித்து அதுல சுமந்து கொண்டு மறுபடியும் என்ன பண்ணுமா? ஒரு சேஃபான இடத்துல கொண்டு போய் வைக்குமா. அது போல
நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள் என்ன பண்ணியிருக்கோம், நடந்திருக்கும். இந்த கழுகினுடையதான சம்பவத்தை வைத்து நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக உங்களை என்ன பண்றேன், நான் கொண்டு போக விரும்புகிறேன். அதே உபாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்துல 39வது வசனம் சொல்லப்பட்டிருக்கும், நானே அவர், என்னோட வேறு தேவர் இல்லை என்பதை இப்பொழுது பாருங்கள். நான் கொல்லுகிறேன், நான் உயிர்ப்பிக்கிறேன், நான் காயப்படுத்துகிறேன், நான் சொஸ்தப்படுத்துகிறேன், என் கைக்கு தப்புவிப்பார் இல்லை. ஸ்தோத்திரம். இங்க மோசே மறுபடியும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்றார். என்ன சொல்றார்? ஃபர்ஸ்ட் கழுகு தன் கூட்டை கலைக்கும்னு சொன்னார். கலைச்சிட்டு அந்த குஞ்சுகள் மரித்து போகாதபடிக்கு அந்த கழுகே மறுபடியும் தன் சட்டைகளை விரித்து சுமந்து கொண்டு வரும்னு சொன்னார். இப்ப அதே மோசே இன்னொரு வார்த்தையை சொல்றாரு. 39வது வசனத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் அடிப்பாரு. அதாவது அவர் எப்படி சொல்றாரு, நான் கொல்லுகிறேன், நான் உயிர்ப்பிக்கிறேன், நான் காயப்படுத்துகிறேன், நான் சொஸ்தப்படுத்துகிறேன். அப்ப அடுத்த வார்த்தையை மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, கர்த்தர் உங்களை சாகடிக்கும்படி என்ன பண்ண மாட்டாரு, கொண்டு போக மாட்டார். உங்க வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை நம்முடையதான மரண தருவாய்க்கு போவது போல நம்முடைய கண்களுக்கு அதை என்ன பண்ணலாம், தெரியலாம். ஆனா அவர் என்ன பண்ண மாட்டாரு, சாகடிக்க மாட்டாரு, அவர் உயிர்ப்பிப்பார். அதே போல அவர் காயப்படுத்துவது போல நம்முடைய கண்களுக்கு தெரியும். ஆண்டவரே, மனுஷன் காயப்படுத்தினா, அவர்கள் காயப்படுத்தினாங்க, இவங்க காயப்படுத்தினாங்க, உம்முடைய சமூகத்துக்கு வரும்பொழுது நீரும் என்னை காயப்படுத்துகிறீரே, என் ஜெபத்துக்கு பதில் தர மாட்டேங்கிறீரே, என் உபவாசத்துக்கு பதில் இல்லாம போகிறதே, என் பிரயாசம் விருதாவாய் போகிறதே, நீருமா ஆண்டவர் என்னை காயப்படுத்துகிறீர். அப்படின்னு எத்தனையோ விஷயம் நம்ம தேவ சமூகத்தை நோக்கி என்ன பண்ணியிருப்போம், அழுதுருப்போம். யாருமே உதவி செய்யலன்னு சொல்லி உண்மை நம்பி வந்தேனே, நீரும் கடைசியில எனக்கு காயத்தை மாத்திரம் கொடுக்கிறீரே, என் கண்ணீரெல்லாம் ஒரு துருத்தியில் இருக்கிறது என்று நம்பி வந்தேனே, நீரு எனக்கு பதில் கொடுக்காம அநேக நேரத்துல என்னை அலைய விடுறீங்களேப்பான்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், நம்முடைய இருதயம் காயப்பட்டது போல நம்ம காணப்படுவோம். ஆனா வார்த்தை சொல்லுகிறது, அது காயப்படுத்துவது போலதான் இருக்கும், நான் காயப்படாது. அவர் சொஸ்தமாக்குகிறவர், அவர் சொஸ்தமாக்குகிறவர். நம்முடைய கண்களுக்கு பார்ப்பதற்கு நாம் மரிப்பது போல, நாம் காயப்படுவது போல காணப்பட்டாலும் என் தேவனாகிய கர்த்தர் நம்மை காயப்படுத்தாமல், நம்மை கொல்லாமல், நம்மை உயிர்ப்பித்து, நம்மை சொஸ்தமாக்கி மீண்டும் நம்மை நடக்க வைக்கிறதான ஒரு நல்ல தெய்வமாக பறந்து காக்கக்கூடிய பட்சியை போல இஸ்ரவேல் ஜனத்தின் மேல் மேகஸ்தம்பத்தையும் அக்கினி ஸ்தம்பத்தையும் அனுப்பி தமது ஜனங்களை 40 வருடங்களாக அவருடைய வஸ்திரங்கள் பழையதாய் போகாதபடிக்கு பாதுகாத்த அதே உண்மையுள்ள தேவர் இன்றைக்கும் சொல்லுகிற ஒரே வார்த்தை, நம்முடைய வாழ்க்கை காயப்படுவது போல காணப்பட்டாலும், நம்முடைய வாழ்க்கை மரித்து போவது போல காணப்பட்டாலும், அதில் மரணம் இல்லை, அதில் காயம் இல்லை, அதிலிருந்து ரத்தம் வடிவதில்லை, அதை நான் சொஸ்தமாக்குவேன். அல்லேலூயா, அதை நான் சொஸ்தம் மாக்குவேன். அதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசே சொல்றாரு, உன் கண்களுக்கு எதெல்லாம் தெரிகிறதோ அத்தனையும் மாயை. உன் தேவனாய கர்த்தரை குறித்து உன் கற்பனைகளின் தவறாய் சிந்தித்துக் கொண்டிருக்கிறதான எல்லா காரியங்களும் தவறானது. காரணம், அவர் அப்படிப்பட்டவர் அல்ல. உலகத்தில் அநேக மனுஷங்க சொல்லலாம், அநேக வார்த்தையை சொல்லலாம் தேவனை குறித்து, அது அத்தனையும் உண்மை அல்ல. அவர் அன்பானவர், அவர் நேசிக்கிறவர். காரணம், தன் உயிரை என்ன பண்ணியிருக்கிறாரு, கொடுத்து, தன் இரத்தத்தையே விலைக்கிரயமாய் கொடுத்து, தன் சரீரத்தை காணிக்கையாய் ஒப்பு கொடுத்து நம்மை மீட்டு கொண்டிருக்கிறார் என்றால், இதை விட ஒருவனை நேசிப்பதற்கு எதை வெளிப்படுத்த முடியும்? உதாரணமா ஒரு வார்த்தையை நான் சொல்றேன். ஒரு காதலன் ஒரு காதலி இருந்தாங்க. ஒரு காதலன் ஒரு காதலி, 2 லவர்ஸ் என்ன பண்றாங்க, இருக்கிறாங்க. இந்த பையனுக்கு அந்த பொண்ணை அலாதி பிரியம். ஆனா அந்த பொண்ணு அவனை ஒரு மனுஷனா கூட மதிக்கல, ஒரு மனுஷனா கூட மதிக்கல. இவனும் என்னென்னமோ வாங்கி கொடுத்து பார்த்தான், அந்த பொண்ணு அவனை அக்செப்ட் பண்ணிக்கல. கடைசியில் என்ன பண்ண, ஒரு பிளேடை கையில் எடுத்துக்கிட்டு, நீ ஒத்துக்கலன்னா கையை கிழிச்சுக்குவேன் அப்படின்னா. அப்பயே அந்த பொண்ணு அசரல. கோடு போட்டான், அசரல. 2வது கோடு போட்டான். 3வது கோடு போடும்போது என்ன பண்ணிச்சு, சரண்டர் ஆயிடுச்சு.
அப்போ ஒரு சாதாரணதான ஒரு சின்ன கீறலுக்கே ஒரு மனுஷன் ஐயோ எனக்காண்டி ரத்தம் சிந்தினானேன்னு வந்து அணைச்சி அரவணைச்சி அன்பை செலுத்துவாங்கன்னா தன் சரீரத்தின் முதுகை உள ஒப்பு கொடுத்தவருக்கு எவ்வளவு நேசம் இருக்கும். அல்லேலூயா. ஒரு சின்ன பிட்டு கீறலுக்கு இவ்வளவு நேசம்னா முதுகை உள ஒப்பு கொடுத்திருக்கிறார்னா நம்மிடத்தில் எவ்வளவாய் நேசத்தை அவர் காண்பித்திருப்பார். அப்ப அந்த தேவன் நம்ம என்ன பண்ண விட மாட்டாரு, நம்மை சும்மா என்ன பண்ண மாட்டாரு, விட மாட்டார். பார்ப்பதற்கு வேணா காயப்படுவது போல, பார்ப்பதற்கு வேணா நாம் சாவது போல நம்முடைய கண்களுக்கு தெரியலாம். ஆனா அது உண்மை கிடையாது. அவர் நம்மை உயிர்ப்பிக்கிறவர். அதே யோபுவின் புஸ்தகத்துல, யோபுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தின் 18வது வசனத்துல யோபு அழகான ஒரு வார்த்தை ஒன்று சொல்ல, அந்த வசனத்தை வாசிங்களேன். யோபுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் அதனுடையதான 18வது வசனம். அவர் காயப்படுத்தி காயங்கட்டுகிறார், அவர் அடிக்கிறார், அவருடைய கை ஆற்றுகிறது. ஸ்தோத்திரம். யோபு, பக்தன் யோபு ஒரு வார்த்தையை சொல்றாரு. யோபு எவ்வளவு பலவீனமான மனுஷன் நமக்கு நல்லா தெரியும். அவர் சொல்றாரு, அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார், அவர் அடிக்கிறார், அவருடைய கை ஆற்றுகிறது. பக்தன் யோபு சொல்லுகிறதான ஒரு வார்த்தை, தன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்த ஒரு மனுஷன் சொல்லக்கூடியதான வார்த்தை. தன்னுடைய சரீரத்துல பற்களால் மிகுந்த வேதனையினால அதை ரொம்ப தாங்க முடியாத அளவுக்கு சாம்பல் மேல உட்கார்ந்து ஓட்டு எடுத்து சொரிந்து கொண்டிருந்ததான ஒரு மனுஷன், ஒரு பக்தன் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னவென்றால், அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார், அவர் அடிக்கிறார், அவருடைய கை ஆற்றுகிறது. அப்ப யோபு நன்றா கர்த்தர் அப்படியே வச்சிருக்காரு, புரிந்து வைத்திருக்கிறார். எந்த சூழ்நிலையில? ஓட்டை எடுத்து சொரிந்து கொண்டிருக்கிறதான ஒரு சூழ்நிலையில, பலவீனமான ஒரு சூழ்நிலையில, எல்லாவற்றையும் இழந்து போன ஒரு சூழ்நிலையில, தன் பிள்ளைகளை இழந்தார், தன்னுடைய சொத்துக்களை இழந்தார், தன் மிருக ஜீவன்களை இழந்தால், கடைசியில தன்னுடைய மனைவியையும் சாகடிக்கல, பிரிவு ஏற்பட்டுச்சு. அப்ப எல்லா நன்மையையும் எல்லா மரியாதையையும் அவர் இழந்து தனித்து விடப்பட்ட ஒரு மனிதனை போல ஒரு சாம்பலில் அமர்ந்து, சிங்காரத்தில் அமர்ந்து அந்த யோபு இப்ப எங்க அமர்ந்திருக்கிறாரு? சாம்பலில் அமர்ந்து கொண்டு ஓட்டை எடுத்து சொரிந்து கொண்டிருந்தவன். அவர் சொல்லுகிறதான ஒரு வார்த்தை, அவர் கை என்னை ஆற்றுகிறது, அவருடைய கரம் என்னை ஆற்றுகிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்க, நம்மை ஆற்றுவதற்கு யாருமே தேவையில்லை. யோபு அதிகமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருந்த பொழுது அவனை சுற்றி அநேகர் இருந்தாங்க. ஆனா அவன் தனித்து விடப்படுகையில், அவன் பலவீனப்படுகையில், அவன் வியாதிப்படுகையில் அவனோடு இருந்த ஒரே ஒரு கரம், நேசரின் கரம், நேசிக்கிறவருடைய கரம் மட்டும்தான் யோபுவோட இருந்துச்சு. அதான் யோபு சொல்றாரு, அவர் கை என்னை சுஸ்தமாக்கும், அவருடைய கரம் என்னை ஆற்றுகிறது. நண்பர் என்னை தேற்றாமல் போனாலும் பரவாயில்ல, என் மனைவி என்னை நேசிக்காமல் போனாலும் பரவாயில்ல, என்னிடத்தில் நன்மை பெற்றுக்கொண்டவர்கள் என்னை ஆற்றாமல் போனாலும் பரவாயில்லை, அவருடைய கரம் என்னை ஆற்றும். அப்ப நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? நம்மை ஆற்றி தேற்றி அரவணைத்து நம்மை அப்படியே கொண்டு போய் ஒரு புதிதாய் பிறந்த குழந்தையை எவ்வளவாய் சுத்திகரித்து அதை பத்திரப்படுத்தி குளிருக்கும் வெயிலுக்கும் மழைக்கும் காத்துக்கும் அந்த குழந்தையை எவ்வளவாய் பாதுகாப்பார்களோ அப்படியாய் பாதுகாக்கிற தேவன் தான் நாம் ஆராதிக்கிற தேவன். அவர் சுமந்து கொண்டு போகிறவர், அவர் சுமந்து கொண்டு போகிறவர். அதனாலதான் வேதம் அழகா சொல்கிற சங்கீதம் 91ல, அவர் தமது தூதர்களுக்கு கட்டளையிடுவார். எதுக்கு தெரியுமா கட்டளையிடுவார்? என் பிள்ளையின் பாதம் கல் இடராதபடிக்கு நீ அவனை தாங்கு, நீ அவனை ஏந்து, நீ அவனை சுமந்து அவனை தப்புவி. அவர் கொடுக்கிற கட்டளை தான் நம்மை நேசிக்கிறபடியினால் நமக்கு நியமிக்கப்பட்ட தூதர்களுக்கு அவர் கொடுக்கிற கட்டளை என்னவென்றால், அவன் கால் சிக்காதபடிக்கு, அவன் கால் சிக்காதபடிக்கு, அவன் கால் எந்த ஒரு விதத்திலும் மோதாதபடிக்கு, அவனுடைய ஓட்டத்தை தடுக்கிற எந்த காரியத்தையும் அவனுடைய காலுக்கு என்ன பண்ணாத, அனுமதிக்காத உன் கையால் அவனை சுமந்து கொண்டு போ, உன் கையால் அவனை சுமந்து கொண்டு போ. அப்ப நம்முடைய தேவன் யார்? நம்மை சொஸ்தமாக்குகிறவரும், நம்மை உயிர்ப்பிக்கிறவரும், தமது கரத்தால் நம்மை தேற்றுகிறவரும், நம்மை ஆற்றுகிறவரும், தூதர்களை கொண்டு நம்மை சுமந்து கொண்டு போகிறவருமாய் இருக்கிறார். அதனாலதான் விக்கினங்கள் கடந்து போக மட்டும் என் கரத்தின் நிழலினால் உன்னை
மறைத்து மூடி காப்பாற்றுவேன்னு சொன்னார். நம்முடைய வாழ்க்கையில் அநேக விக்கினங்கள் இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம், சோர்வு இருக்கலாம், ஏமாற்றங்கள் இருக்கலாம். இது எல்லாமே விக்கினங்கள் தான். இது கடந்து போகும் வரைக்கும் அவர் கரம் நம்மேல் இருக்கும். அதை தான் யோபு சொன்னாரு, நான் குணமடையும் வரைக்கும் கர்த்தருடைய கரம் என்னை ஆற்றும். நான் சீர்பட வரைக்கும் கர்த்தருடைய கரம் என்னை ஆற்றும். நான் இந்த பலவீனத்தில் நான் எத்தனை வருடங்கள் இருந்தாலும் அவர் கரம் என்னை ஆற்றும். அவர் கரம் என்னை ஆற்றும். அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? நம் தேவன் எப்படிப்பட்டவர்? நம்மை சுமந்து கொண்டு போகிறதான ஒரு நல்ல தகப்பன். யோபுடைய வாழ்க்கை கலைக்கப்பட்டுச்சு, ஆனா தேவன் சுமந்து கொண்டு போனார். இதுல இருந்து ஒரு 3 காரியத்தை நான் உங்களுக்கு சுருக்கமா நான் சொல்லிவிட்டு, நான் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்களுக்கு இன்னும் அதிகமாக நான் உங்களுக்கு சொல்ல நான் பிரயாசப்படுகிறேன். அதற்கு நாம் திருப்பிக் கொள்ள வேண்டிய புஸ்தகம் எதுவென்றால் ரூத்தின் புஸ்தகம். ரூத்தின் புஸ்தகத்தின் 3ஆம் அதிகாரத்தின் 12வது வசனத்தை வாசிக்கலாம். ரூத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. இங்க மோவாப் தேசத்தை சார்ந்த ஒரு ஸ்திரீக்கு சொல்லப்பட்டதான ஒரு வார்த்தையை நம்ம என்ன பண்றோம்? வாசிக்கிறோம். இஸ்ரவேல் தேசத்தில் பிறந்தவள் அல்ல, யெகோவா தேவனை நமஸ்கரிக்கிறவரும் அல்ல, அவருடையதான கூடாரத்துல பண்டிகை அனுசரிக்கிறதான ஒரு ஜனங்களும் அல்ல. அவள் யார் என்றால் தேவனை அறியாத புறஜாதி, அதுவும் மோவாப் தேசத்தை சார்ந்த ஒரு புறஜாதி. அந்த ஸ்திரீக்கு, அந்த மகளுக்கு கர்த்தருடைய வாக்கினை சொல்லுகிற ஒரு வார்த்தை தான், உன் செய்கைக்கு தக்க பலன் உண்டு, கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு. இங்க வேதம் அழகா சொல்லுகிறது, அவருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு. அடைக்கலமாய் வந்த உனக்கு. ஏன்னா ரூத்தை குறித்து நமக்கு நல்லா தெரியும். ரூத்தை குறித்து நமக்கு நன்றாக, ரூத் யாரு? கணவனை இழந்ததான ஒரு ஸ்திரீ, கணவனை இழந்தவள், தாய் வீட்டின் அரவணைப்பையும் இழந்தவள், தாய் வீட்டின் அரவணைப்பையும் இழந்தவள், தன் எதிர்காலம் என்ன என்று அறியாதிருந்தவள், தன் எதிர்காலம் என்னவென்று அறியாதிருந்தவள் தான் யாரு? ரூத். இப்ப இந்த ரூத்துக்கு தான் கர்த்தருடைய வார்த்தை வருது, உனக்கு அடைக்கலம் இல்லை என்று நினைக்காத, நீ வந்து நிக்கிற சட்டையின் நிழல் இருக்கு பத்தியா, அதுவே உனக்கு மிகுந்த அடைக்கலமா இருக்கிறது. உனக்கு அடைக்கலம் இல்லை என்று சொல்லி உன் மாமியவே நீ என்ன பண்ணிட்ட? சார்ந்து வந்துட்ட. ரூத்து சொல்றப்ப சொல்றாங்க, அப்பொழுது ஸ்தோத்திரம் 15வது வசனத்தை வாசிங்க. 1:15-16 வாசிங்க. ரூத்தின் புஸ்தகம் 1:15-16 அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனத்தாளிடத்துக்கும் தன் தேவர்களிடத்திற்கும் திரும்பி போய்விட்டாளே, நீயும் உன் சகோதரியின் பிறகே திரும்பி போ என்றாள். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடே பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். ஸ்தோத்திரம். ரூத் கொடுத்ததான ஒரு அழகான ஒரு வார்த்தை, நெகோமியே, நான் திரும்பி போவதா? இல்ல, உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் சொல்லி தன்னை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து அந்த வாழ்க்கையை ஆரம்பிக்கிறார். ரூத்துடைய வாழ்க்கையை குறித்து நான் மறுபடியும் ஒரு விஷயம் ஞாபகப்படுத்துறேன். நம்ம உபாகமத்தின் புஸ்தகத்துல வாசிச்சோம் பார்த்தீங்களா ஒரு வசனம், அந்த நிலைமையில தான் இப்ப யார் இருக்கா? கூடானது களைக்கப்பட்டது, கூடானது களைக்கப்பட்டது. இப்ப ரூத்துடைய நிலைமை களைக்கப்பட்ட நிலைமை. அழகா கட்டப்பட்ட ஒரு வீடு, அழகா அமைத்த ஒரு குடும்பம், அழகான ஒரு கணவன், நல்ல ஒரு மாமியார், நல்ல ஒரு மாமனார், நல்ல ஒரு வீடு, நல்ல ஒரு வேலை, நல்ல ஒரு அன்பு கொடுக்க, அன்பை
கொடுத்து வாங்கத்தக்க நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு குடும்பத்தை இப்ப கர்த்தர் என்ன பண்றாரு? கலைத்து விட்டார். கணவர் மரித்து விட்டார், மாமனார் மரித்து விட்டார், கணவரின் தம்பி மரித்து விட்டார். மீதம் தன்னோடு இணைந்து இதுவரைக்கும் சகோதரியைப் போல பாவித்த ஓர்பாலும் ஓடிவிட்டாள். மீதம் இருப்பது யார்? நகோமி மட்டும், மாமியார். அன்னைக்கு இருந்த காலகட்டத்துல மருமகள் யாரை நம்புனாங்க? இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அப்ப ரூத்துடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருக்கு? தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் அழகா இருந்தது. அலங்கோலமான நிலைமையில இப்ப யார் இருக்கா? ரூத் இருக்கா. நன்றா இருந்த ஒரு வாழ்க்கை இன்னைக்கு அலங்கோலம் ஆகிவிட்டது. அப்படியே நம்முடைய வாழ்க்கைக்கு நமக்கு சற்று திரும்பி பார்க்கலாம். நாம் ஒரு நாள் எப்படிப்பட்டவர்களா இருந்தோம், இன்றைக்கு எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? கலைக்கப்பட்டு இருக்கிறோமா, அல்லது கூடு போல சேர்க்கப்பட்டு இருக்கிறோம்? கூட்டுக்குள் இருக்கும்போது நமக்கு இருந்த பாதுகாப்பு இன்னைக்கு இருக்குதா? கூட்டுக்குள் இருந்ததான அந்த அரவணைப்பு நமக்கு இருக்குதா? அந்த கூட்டுக்குள் இருந்ததான நல்ல ஒரு சமாதானம் நமக்கு கிடைக்குதா? இதெல்லாம் ஒரு காலம் இருந்தது. இப்பொழுது இருக்கான்னு கேட்டா இல்ல. எல்லார் வீட்லயும் பணம் இருக்கா? அக்கௌண்ட்ல பணம் இருக்கா? இருக்கு, இல்லைன்னா சொல்ல முடியாது. எல்லாருடைய அக்கௌண்ட்லயும் மினிமம் பேலன்ஸா 5,000 இருக்கணும்னு சொல்லி நம்ம மோடிஜி என்ன பண்ணிருக்காரு? உத்தரவு போட்டிருக்காரு. அப்ப மினிமம் பேலன்ஸ் ஒரு 5,000 என்ன பண்ணும்? உங்க பேங்க்ல இல்லையா? சரி விடுங்க, நீங்க வேற பேங்க்குக்கு போயிட்டீங்க. அட்லீஸ்ட் ஒரு 500 ரூபாயாவது இருக்குல்ல. சரி, அப்ப அமௌண்ட் எல்லாத்திலும் என்ன பண்ணுது? இருக்கு. வஸ்திரம் இருக்கா? இருக்கு. வீடு இருக்கு, தங்க வீடு இருக்கா? விரிக்க பாய் இருக்கா? உண்ண ஆகாரம் இருக்கா? சாப்பிட நிம்மதி இருக்கா? இருந்தா சந்தோஷம், இருந்தா சந்தோஷம். இன்றைக்கு எல்லாம் இருந்து ஒரு வேளைய கூட ஒன்றாக அமர்ந்து சாப்பிட முடியாம சமாதானத்தை இழந்து நிம்மதியை இழந்து தரிகட்டு சுத்தி கலைந்து கிடக்கிறதான குடும்பங்கள் எத்தனையோ இருக்கு. கிறிஸ்தவத்துக்குள்ளேயே நிறைய பேர் இருக்கிறாங்க. வெளியில நம்ம போக பார்க்க வேணாம். ஒருவேளை ஆகாரத்தை கூட குடும்பமாய் சேர்ந்து அமர்ந்து உண்ண கூட சமாதானம் இல்லாமல் இருக்கிற குடும்பங்கள் எத்தனையோ இருக்கிறாங்க. சமாதானம் இல்லை இன்னைக்கு பாதி குடும்பத்துல. தேடியும் காணாது இருப்பா என்ற மாதிரி பலருடைய வாழ்க்கையில சமாதானம் எங்க இருக்குன்னே தெரியல. அவங்களும் தேடிக்கிட்டே போறாங்க. என் வாழ்க்கையில சமாதானம் கிடைக்குமா? என் வாழ்க்கையில நிம்மதி கிடைக்குமா? என் வாழ்க்கையில ஒரு அமைதி கிடைக்குமா? தேடுறாங்க. இப்ப வரைக்கும் அநேகர் தேடிக்கொண்டிருக்க ஒரே ஒரு காரியம் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை, ஒரு சமாதானமான ஒரு வாழ்க்கை, ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை. ஏன் என் வாழ்க்கை கலைஞ்சிச்சு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தையை ஈசாக்கால் நிறைவேற்றி, ஈசாக்கு இடத்தில் சொன்ன வார்த்தையை அவனுடைய மகன் யாக்கோபு இடத்தில் சொல்லி, யாக்கோபு இடத்துல 12 பிள்ளைகள் பிறக்க அவர்கள் ஆசீர்வாதமா இருந்தாங்க. அதில் ஒரு மகனாகிய யோசேப்பை எகிப்து தேசத்துல கொண்டு போய் வித்து போட்டு அங்க அவர் அதிபதியா மாறி இந்த 11 பேருக்கும் தன் தகப்பனுக்கும் தன் தகப்பன் குடும்பத்திற்கும் ஒரு நல்ல அடைக்கலமாக அரணாக யோசேப்பு இருந்தார். அது வரைக்கும் எகிப்தின் ராமசேஸ் என்னும் பகுதியில் இஸ்ரவேலினுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருந்துச்சு? ரொம்ப லக்ஸுரியான வாழ்க்கையா. ஏன்னா யாரு அண்ணன்? யாரு அதிபர்? தன் மகன் யாரு? எகிப்து தேசத்தின் அதிபர். இப்படி இருக்கிறப்ப அந்த குடும்பத்துக்கு எதுவுமே குறை இல்லை, சும்மா ஜம்முன்னு இருக்கிறாங்க. ஆனா ஒரு நாள் வந்துச்சு, யோசேப்பை அறியாத வேறொரு ராஜா, கூடானது என்ன பண்ணப்படுகிறது? சிறிது சிறிதாய் கலைக்கப்படுகிறது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில நன்றா இருந்த நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்தை சத்துரு என்ன பண்ணா? வைத்தான் பாருங்க. அதற்கப்புறம் ஆரம்பித்தது இன்று வரைக்கும் ஒன்று சேர முடியாமல் எத்தனையோ பேர் என்ன பண்றாங்க? இருக்கிறாங்க. அது போலதான் ரூத்துடைய வாழ்க்கை கலைக்கப்பட்ட வாழ்க்கையா இருக்கு. தான் நம்பி வந்த ஒரே கணவனும் மரித்து போய்விட்டார். இப்ப தனக்கு வாழ்வாதாரம், பிள்ளையும் இல்ல. பிள்ளைகள் பிறந்திருந்தா கூட சரி, பிள்ளைகளை நம்பி என்ன பண்ணலாம்? கொஞ்ச நாள் ஓட்டலான்னு வச்சுக்கோங்க. பிள்ளைகளும் இல்ல.
இப்ப ரூத்தின் இடத்துல ஒரு கேள்வி வந்திருக்கும், யாருக்காக நான் வாழணும்? நான் நேசிச்ச கணவர் மரித்து விட்டாரு, எனக்கு பிள்ளைகளும் இல்ல, இதுக்கப்புறம் நான் யாருக்காக வாழணும்? ஒரு கேள்வி வந்திருக்கும். எல்லாரும் போயிட்டாங்க என்னைய விட்டு, யாருமே இல்ல. நகோமி என்ன பண்ணாங்க, தன்னோட கூட்டிட்டு வந்தாலும் ரூத்துடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருக்கு? ஆசீர்வாதமான வாழ்க்கையா இருந்துச்சா? கதிர் பொறுக்கிற ஒரு வாழ்க்கை. வயல்ல போயிட்டு என்ன பண்ணணும்? கதிர் பொறுக்கிட்டு வந்து அந்த பொறுக்கப்பட்ட கதிரை அந்த திருக கல்ல போட்டு திருகி அந்த மாவு எடுத்து அதை சுட்டு சாப்பிடணும். வாழ்க்கை எவ்வளவுக்கு எவ்வளவு கசப்பாகுமோ அவ்வளவு கசப்பையும் ரூத் தன்னுடைய வாழ்க்கையில என்ன பண்ணா? அனுமதித்தாள், ஏற்றுக்கொண்டார். ஆனா அவளுக்கு கர்த்தர் ஒருபோதும் என்ன பண்ணல? கைவிடல. கர்த்தர் ஒருபோதும் கைவிடல. அவருடைய வாழ்க்கையை அவர் வெறுத்திருப்பா. நமக்கு மாத்திரம் ஏன் இப்படி நடக்குது? அது இளம் வயதுல. ஆனா வேதம் சொல்கிறது இளம் வயதில் நுகத்தை சுமப்பது நல்லது. ஆனா இன்றைக்கு இளம் வயதில் நுகத்தை சுமப்பது அநேகருக்கு எப்படிப்பட்டதா இருக்குது? மிகுந்த உபத்திரவமா இருக்கு. இன்றைக்கு வாலிபர்கள்லாம் இருக்கிறீங்க, ஒரு குடம் தண்ணி தூக்குறது என்ன பண்ணுது? முதுகெலும்பு வலிக்குது. ஆனா வேதம் சொல்கிறது இளம் வயதில் நுகத்தை சுமப்பது நல்லது. இளம் வயதுல வேலை செய்யாம கிழவனானதுக்கு அப்புறம் வேலை செய்ய போறோம். நம்ம கிளவியானதுக்கு அப்புறம் வேலை செய்ய போறோம். இளம் வயதில் அதை அவ்வளவு சீக்கிரத்தை என்ன பண்ணக்கூடாது? போக்கடிச்சிடக்கூடாது. அப்ப ரூத் தன்னுடைய இளம் வயதுல எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க? ஒரு என்ன சொல்றது, ஒரு தரித்திரரை போற அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இளம் வயதுல. ரூத்தன் இள வயதுல எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்க? தரித்திர வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்றைக்கு நமக்கு இருக்கிற நம்முடைய வயதுக்கு நம்ம இப்படி ஒரு காரியத்தை செய்வோமா? இன்னொரு வயலுக்கு போய் அங்க வேலை செய்துட்டு அங்க கதிரை அரிக்கட்டு கட்டி அதை தோள்கள் சுமந்துட்டு போகும் பொழுது அங்க சிந்தின கோதுமைய பறக்கி அதை சேர்த்து வச்சு நான் சாப்பிட்றேன்னு சொன்னா யாராவது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அக்செப்ட் பண்ணிட்டு வாழ முடியுமா? இளம் வயதில். வயது முழுந்த காலத்துல அது வேற, இளம் வயது. அப்ப ரூத்துடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த வாலிப வயதுல அவள் எவ்வளவாய் அந்த ஸ்தோத்திரம் அந்த வாழ்க்கையை அவள் அக்செப்ட் பண்ணியிருப்பா, எவ்வளவா கண்ணீர் வடிச்சிருப்பா, தன் படுக்கை எத்தனை முசை ஈரமாக்கியிருப்பா கண்ணீரால். அப்படிப்பட்டவளுக்கு ஒரு வார்த்தை ஒண்ணு வருது, ரூத்து நீ எங்க நிக்கிற தெரியுமா? நீ கஷ்டப்படுற எங்க தெரியுமா? கஷ்டப்படுற அவர் சட்டையின் நிழல்ல தான் நீ என்ன பண்ற? கஷ்டப்படுற. நம்ம கஷ்டப்படணும் எங்க தெரியுமா? கஷ்டப்படணும் அவர் கரத்தின் நிழல் கீழே போய் நம்ம என்ன பண்ணணும்? கஷ்டப்படணும். அவருக்கு கீழே போய் நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அவர் நமக்கு மிகுந்த பலனை என்ன பண்ணுவாரு? தருவார். இன்றைக்கு நம்ம அநேக நேரத்தில் புரிந்து கொள்ளாம செய்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எங்கெங்கேயே போய் கஷ்டப்படுறோம். கஷ்டப்பட்டுட்டு கஷ்டப்பட்ட கஷ்டத்துக்கு பிரயோஜனமாக எதுவுமே கிடைக்கலன்னு சொல்லி அதுக்கு வருத்தப்படுறோம். ஆனா ரூத் எங்க கஷ்டப்படுறா அப்படின்னா, தன் தேவனாகிய கர்த்தரின் சட்டையின் கீழ் அடைக்கலமாய் கஷ்டப்படுறா. அவளுக்கு கர்த்தர் நிறைவான பலன் என்ன பண்ண கொடுத்த. எந்த ஒரு சோர்ஸுமே ரூத்துக்கு என்ன பண்ணல இல்ல. ஆனாலும் அவளுக்கு கர்த்தர் நிறைவான பலனை கொடுப்பார் என்றார். மோவாப் தேசத்தில் பிறந்து அடைக்கலமாய் வந்த அவளுக்கே அத்தனை காரியத்தை கர்த்தர் செய்வார் என்றார். ரத்தம் சிந்தி மீட்டெடுத்த நமக்கு எவ்வளவு வேணும் அவர் செய்ய உத்தரவாதியாய் இருக்கிறார். அப்ப நம்ம செய்ய வேண்டியது என்ன? அவர் செட்டையின் கீழ் முதல்ல என்ன பண்ணணும்? எவ்வளவு நம்முடைய வாழ்க்கை கலைக்கப்பட்டிருந்தாலும் பரவாயில்ல, ஒயின் ஷாப் தேடி என்ன பண்ணாதீங்க, போகாதீங்க. எவ்வளவு வாழ்க்கை கலைக்கப்பட்டிருந்தாலும் எவ்வளவு வேணும். ரூத்துடைய வாழ்க்கை கலைக்கப்பட்டு இருந்துச்சு, அந்த அம்மா எங்க வேணா போயிருந்திருக்கலாம். அந்த அம்மா எங்க போனாங்க? தேவ சட்டையின் கீழ் அடைக்கலாம என்ன பண்ணாங்க. அப்ப நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு பலவீனம் வந்தாலும், எவ்வளவாய் நொறுக்கப்பட்டாலும், யோபுவை போல சாகடிக்கப்பட்டாலும், இல்ல ஸ்தோத்திரம்
யோசேப்பை போல வெறுங்குழியில தள்ளப்பட்டு அடிமைத்தன வாழ்க்கைக்கு விற்கப்பட்டு அங்க பொய்யான குற்றச்சாட்டை போட்டு ஒவ்வொரு நாளும் வாலிப வாழ்க்கையை உடைக்கத்தக்க காரியங்கள் நடந்தாலும் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன? அவருக்கு கீழே அடைக்கலமா இருக்கிறது. அவருக்கு கீழே இன்றைக்கு வாழ்க்கை நொறுக்கப்பட்டோன்னு அநேகர் போற இடம் வேற வேற இடமா இருக்கு. நண்பர்களை தேடி சிலர் போறாங்க, உறவுகளை தேடி சிலர் போறாங்க, இன்னும் நிறைய பேர் தேடி நிறைய பேர் போயிட்டு இருக்கிறாங்க. புண்பட்ட நெஞ்சை ஆமா இருக்கட்டும். அப்ப தேடி போறது என்னமோ, ஆனா வேதம் சொல்லுது உன் வாழ்க்கை நொறுக்கப்பட்டு இருக்கிறது என்றால், உன் இருதயம் உடைக்கப்பட்டு இருக்குமானால் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், தேவ சமூகத்தில் அவர் செட்டையின் கீழ் அடைக்கலமாய் தங்கிவிடு. வேற அடைக்கலம் கிடையாது. ஓர்பாளுடைய வாழ்க்கை கேள்விக்குறிதான். ஆனா ரூத்துடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகல. அவள் ஒரு அடைக்கலத்துக்குள்ள என்ன பண்ணா? தன்னை பத்திரமா வைத்து கொண்டாள். அதனால அவளுக்கு கர்த்தர் நிறைவான பலன் என்ன பண்ணார்? கொடுத்தார். அதனால நீங்க கலைக்கப்பட்ட நிலைமையில இருப்பீங்க அப்படின்னா, உங்க கூடு கலைக்கப்பட்டு இருக்கும் அப்படின்னா, உங்க குடும்பத்துல உங்க சந்தோஷம் கலைக்கப்பட்டிருக்கணும், உங்க நிம்மதி உடைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா, உங்க இருதயம் ரத்தத்தை சொட்டி கொண்டு இருக்குமானால் செய்ய வேண்டிய ஒரே காரியம், அவர் சட்டையின் கீழ், அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம், அடைக்கலத்தை அவர் சட்டையின் கீழ் தேடுங்க. இன்றைக்கு நான் நிறைய பேர் நான் விசாரிப்பேன். விசாரிக்கும் பொழுது, எங்க பிரதர் எங்க போனீங்க, எங்க சிஸ்டர் போனீங்க, எங்க பிரதர் போனீங்க அப்படின்னு கேட்டா, ஒரே மனசு கஷ்டமா இருந்துச்சு, அப்படி ஊருக்கு போயிட்டு வந்தேன். ஒரு மாதிரி போர் அடிச்சிச்சு, அப்படியே போயிட்டு வந்தேன். ரூத்துக்கு போக வீடு இல்லையா, தாய் தகப்பன் இல்லையா, எங்க போனாங்க? அவர் சட்டையின் கீழ், அவர் சட்டையின் கீழ். அதனாலதான் சொல்றேன், நீங்க நொறுக்கப்படுகிற நேரத்துல நீங்க போறதுக்கு 1000 இடம் இருந்தாலும் அது உங்களை ஒன்று சேர்க்காது. ஆனால் தேவனுடைய சட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்தோமானால், வருவோமானால், இருப்போமானால் அவர் நம்மை மீண்டும் உயிர்ப்பிப்பார். அவர் நம்மை மீண்டும் உயிர்ப்பிப்பார். எந்த வயல்ல கதிர் பொறுக்கி கொண்டு இருந்தாலோ அதே வயலுக்கு ராணியாக என்ன பண்றாங்க? மாற்றினார். பொறுக்கப்பட்டது ஒரு தரித்திரனை போல, முதல் அந்த வயல்ல அவனுடைய கால் வைக்கப்பட்டது ஒரு தரித்திரனை போல. தனக்கு ஏதாவது கிடைக்குமா? தன் மாமிக்கும் தனக்கும் கொஞ்சம் கோதுமை மணி கிடைக்குமா? அப்படிதான் வந்தாங்க. ஆனா அந்த வயலுக்கே ஓனரா மாறுவாங்கன்னு அவங்களுக்கு என்ன பண்ணல, தெரியல. அதனால நம்ம தேவனுடைய சட்டையின் கீழ் அடைக்கலமா வருவோம்னு சொன்னா, அவர் நமக்கு நிறைவான பலனை தருவார். அதே உபாகமத்தின் 32 மறுபடியும் வாசிங்க. கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல. என்ன சொல்றாங்க? கழுகு என்ன பண்ணுமா? கூட்டை கலைத்துட்டு அதன் மேல் அசைவாடுமா. கூட்டை கலைத்து விட்டு அதன் மேல் அசைவாடுமா. இது எப்படி இருக்கு அப்படின்னா, பிள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டுற மாதிரி இருக்கு. கூட்டை கலைச்சிட்டாரு. கழுகு தன் கூட்டை கலைச்சிருச்சு. கலைச்சிட்டு இப்ப அந்த கழுகு என்ன பண்ணுதா? தன் குஞ்சுகன் மேல அசைவாடிக்கிட்டே போதும். வனாந்திரத்தில் கர்த்தர் எப்படிப்பட்டவரா இருந்தாரு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கோபம் ஊட்டப்பட்டவராய், மிகுந்த கோபம் உண்டவராய், மிகுந்த எரிச்சல் உள்ளவராய், அழிக்கத்தக்கதாக கோபம் உண்டவரா அவர் என்ன பண்ணார்? இருந்தார். ஆனா மோசே சொல்றாரு உபாகமத்துல, அந்த அவருடைய முடிவு காலம் வரும் பொழுது சொல்றாரு, உன் வஸ்திரம் பலதாய் போகவில்லை, உன் கால் வீங்கவில்லை, உன் பாதரட்சை தேய்ந்து போகவில்லை, உன்னுடையதான சந்ததி சாகவில்லை. கர்த்தருனை எப்படி காத்து வந்திருக்கிறார்? மேக ஸ்தம்பத்தை தன் ஜனங்களோட வைத்து நடத்தினார்.
எத்தனை காரியங்கள் நடந்துட்டு போகட்டும், தன் ஜனங்கள் எவ்வளவாய் கோபப்படுத்தினாலும் சரி, தன் ஜனங்கள் எவ்வளவு அக்கிரமங்கள் செஞ்சாலும் சரி, தன் ஜனங்கள் எவ்வளவு பாவம் செய்தாலும் சரி, அவர்கள் சிலரை பூமியை பிளந்து உள்ள அமுக்கி போட்டாலும் சரி, அவர்களை காத்த நிழல் வேணா அப்படி போகும். நம்மை காக்கிற நிழல் நம்மை சுத்திகரித்து, நம்மை மீண்டும் பண்படுத்தி பயன்படுத்தி, நம்மை கொண்டு போய் சேர்க்கிற இடத்தில் சேர்ப்பாரே தவிர, பாதியில் கைவிட்டு விட்டு அவர்களை காத்த நிழல் விலகி போனது போல நம்மை காத்த நிழல் ஒருபோது நம்மை விட்டு என்ன பண்ண மாட்டாரு. அதனாலதான் நம்மை விட்டு எடுபடாத நல்ல பங்காகிய நம் தேவனாகிய கர்த்தர், அவர் நமக்கு எப்படிப்பட்டவரா? நம்மை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. அந்த பங்கை யாராலும் எடுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவன். அவர் களைப்பது போல நம்மளுடைய கண்களுக்கு காணப்படும், ஆனா அவர் நம்மில் அசைவாடி கொண்டே இருக்கிறார். யோபுவின் வாழ்க்கையில் அதுதான் நடந்தது. யோபுவின் வாழ்க்கை கலைக்கப்பட்டுச்சு, ஆனா யோபுவை கர்த்தர் தன் கரத்தினால் என்ன பண்ணார்? ஆதரித்து வந்தார். கொப்பளங்கள் இருந்தாலும் ஆதரித்து வந்தார். சாம்பலில் உட்கார்ந்து இருந்தாலும் ஆதரித்து வந்தார். அநேகர் அவருக்கு விரோதமாய் பேச்சை பேசின பொழுது கூட ஆதரவாய் இருந்தார். யோபுவுடைய வாழ்க்கையில நாம் கற்றுக்கொள்கிற ஒரு விஷயம், என்ன நடந்தாலும் அவர் என்னோடு தான் இருக்கிறார். அவர் சொல்ற வார்த்தை, அவர் கரம் என்னோடு இருக்குங்க, அவர் கரம் என்னோடு இருக்குங்க. அது போதாத நம்முடைய வாழ்க்கைக்கு. யோபுவுல சொல்லப்பட்ட அந்த 5:18 சொல்லப்பட்டது போல, அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார், அவர் அடிக்கிறார், அவருடைய கை ஆற்றுகிறது, அவருடைய கை ஆற்றுகிறது. அப்புறம் நம்மை அவர் களைத்து போட்டாலும் அவருடைய கரம் நம்ம என்ன பண்ணுதான்? நடத்துகிறது. நம்மை மூடி மறைத்து நம்மை காப்பாற்றக்கூடிய தேவன், நம்மோடு கூட வருகிறவர். அதனாலதான் யோசுவாவுக்கு ஒரு அழகான வார்த்தையை சொல்லுவார் மோசே, நீ பலன் கொண்டு திடமனதாரு, உன் கூட தான் நான் வந்துகிட்டு இருக்கேன். மோசையை கொண்டு கர்த்தர் சொல்ற வார்த்தை, பலன் கொண்டு திடமனதா இரு, யாருமே இல்லைன்னு கவலைப்படாதீங்க. யோசுவாவுக்கு சொன்ன ஒரு வார்த்தை, யோசுவாவே மோசே இல்லைன்னு கவலைப்படாத, பலன் கொண்டு திடமனதா இரு. அப்ப இரண்டாவது வார்த்தை, நாம் எப்படிப்பட்ட சூழலில் இருந்தாலும் நாம் இருக்க வேண்டிய மனநிலைமை என்ன? பலன் கொண்டு திடமனதா இருக்க வேண்டும். யாரிடத்தில்? கர்த்தரிடத்தில். கர்த்தரிடத்தில் பலன் கொண்டு திடமனதா நம்ம என்ன பண்ணணுமா? இருக்கணுமா? காரணம், நான் உன்னோடு கூட வரேன். யாக்கோபுக்கு சொன்ன வார்த்தை, யாக்கோபே நீ தனியா போறன்னு கவலைப்படாத, நீ தனிமையில இருக்கன்னு கவலைப்படாத, உன்னை உன் தகப்பன் தேசத்துக்கு திரும்ப கூட்டு வரைக்கும் நான் உன் கூட என்ன பண்றேன்? வரேன். சொன்னாரா இல்லையா? யாக்கோபுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? கூட்டை விட்டு கலைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. குடும்பத்தை விட்டு முதல் அப்பதான் வெளியில போறாரு. கூடாரவாசி யாக்கோபு. ஏசா வேட்டைக்காரன், யாக்கோபு கூடாரவாசி. கூடாரத்துக்குள்ளதான் இருந்தாரு. அவருக்கு வெளியே போய் வேட்டையாட தெரியாது, சம்பாதிக்க தெரியாது. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் வீட்டுக்குள்ள இருக்கணும், சமைக்கணும் சாப்பிடணும், சமைக்கணும் சாப்பிடணும், சமைக்கணும் சாப்பிடணும். அப்படிப்பட்ட ஒரு மனநிலைமையில் உள்ள யாக்கோப இப்ப வாழ்க்கை எப்படி கொண்டு போகுது? தனிமையின் பாதையில கொண்டு போகுது. இந்த தனிமையின் பாதையில இருந்தது யார் தெரியுமா? கர்த்தர் ஒருவரே. யாக்கோபு நினைச்சிருப்பாரு, ஏன் கர்த்தாவே, ஏன் கடவுளே என் குடும்பத்தை விட்டு என்னை பிரிச்சிங்க, என் கடவுளே என் குடும்பத்தை விட்டு பிரிச்சிங்க. உன்னை பிரிச்சது எதுக்குன்னா உன் கூட நான் இருக்கணுன்றதுக்காக. நீ உன் குடும்பத்தோட இருந்தா உன் கூட இருக்கிறது என்ன பண்ண முடியாது? உணர முடியாது. நீ உன் குடும்பத்தோட இருக்கிற வரைக்கும் நான் யாருன்னு உனக்கு என்ன பண்ணாது? தெரியாது. நீ உன் குடும்பத்தில் இருக்கிற வரைக்கும் உன் மேல இருக்கிற அபிஷேகம் உனக்கு தெரியாது. நீ உன் குடும்பத்தில் இருக்கிற வரைக்கும் உன்னை கொண்டு நான் வைத்திருக்கிற பெரிய திட்டங்கள் உனக்கு தெரியாது. அதனாலதான் உன் கூட்ட கலைச்ச உன்னை வெளியே கொண்டு வந்தேன். உன் கூட நீ நான் என்ன பண்றேன்? வரேன். சிலருடைய வாழ்க்கை கலைக்கப்பட்டது காரணமே கர்த்தர் யார் என்பதை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம புரிந்து கொள்வதற்காக தான். அது வரைக்கும் யாக்கோபு கர்த்தர் யாருன்னு தெரியல. அந்த கல்லை தலைக்கு வச்சு தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு சொப்பனத்தை பார்த்துட்டு ஒரு சத்தம் வருது, நான் தான் அது, உன் தகப்பனுடைய தேவன் நான் தான். இப்ப நான் உனக்கு ஒரு வாக்கு தரேன், நீ புறப்பட்டு போ, இந்த தேசத்துக்கு உன்னை மறுபடியும் நான் கொண்டு வர வரைக்கும் உன் கூட நான் இருப்பேன். இப்படிப்பட்ட வார்த்தை யாரால கொடுக்க முடியும்?
அதான் சொன்னது, கூடு கலைக்கப்பட்டது போலதான் இருக்கும், ஆனா கர்த்தர் கூட வருவார், உடனிருந்து நடத்துவார். எகிப்திலிருந்து விடுதலையை கொடுத்த உடனே ரைட்டு நீ உன் வேலையை பாரு என் வேலையை பாருன்னு போகிற தேவன் அல்ல. 40 வருட மேகஸ்தம்பத்தையும் அக்கினி ஸ்தம்பத்தையும் உடன் அனுப்பி பாதுகாத்து அவர்கள் போய் சேர வேண்டிய கானான் தேசத்தில் சேர வரைக்கும் வானத்தின் மன்னாவை நிறுத்தாமல், தண்ணீரை நிறுத்தாமல், காடையை நிறுத்தாமல், எவ்வளவு பண்ணியிருந்தாலும் தான் செய்ய வேண்டியதை மாத்திரம் கர்த்தர் செய்யாமல் ஒருபோதும் நிறுத்தினது கிடையாது. இஸ்ரவேல் ஜனங்கள் கோபப்படுத்தினாங்க, மன்னாவை கொடுக்காம போயிட்டாரா? தண்ணீரை கொடுக்காம போனாரா? காடையை கொடுக்காம போனாரா? மேகஸ்தம்பத்தை கொடுக்காம போனாரா? அக்கினி ஸ்தம்பத்தை கொடுக்காம போனாரா? அவங்க செய்யறதை செஞ்சுட்டு தான் இருந்தாங்க. ஆனா கர்த்தர் தாம் சொன்ன வார்த்தையில் அவர் விலகவில்லை. தாம் சொன்ன வார்த்தையில ஈமை கூட கர்த்தர் விலகல. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் விலகினாங்க. அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய கூடு கலைக்கப்பட்ட உடனே நம்ம செய்கிற விஷயங்கள் சிதறடிக்கப்பட்டு போய்விடுறோம். தேவனுடைய அரவணைப்பை மறந்து ஓடிடுறோம். ஆனா தேவன் சொல்றாரு, அவன் கூட தான் வந்துகிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இளையகுமாரோட கர்த்தர் இருந்தாரா இல்லையா? இருந்ததுனாலதான் புத்தி தெளிய வச்சார். இருந்ததுனாலதான் புத்திய தெளிய வச்சாரு. அவன் கூட கர்த்தர் இல்லைன்னா என்ன ஆயிருப்பான்? செத்து துணியில சுத்தப்பட்டு வீட்டுக்கு அடக்கம் பண்றதுக்கு வந்திருப்பான், சவுலை போல. கர்த்தர் சவுலோடு இல்லாததுனால யுத்தத்துக்கு போன சவுல் வீட்டுக்கு என்ன பண்ணல? உயிரோடு திரும்பி வரல. தன் பட்டயத்தை நட்டு வைத்து அதில் தானே விழுந்து செத்து பொணமாதான் என்ன பண்ணாரு? அந்த பொணத்தை அடக்கம் பண்ண கூட வீட்டுல என்ன பண்ணல? ஒருவரும் உயிரோடு இல்ல. அப்ப கர்த்தர் நம்மோடு என்ன பண்றார்? இருக்கிறார். இருக்கிறதுனாலதான் நம்மள ஜீவனோட வச்சிருக்கிறார். நம்ம கேட்கலாம், என் கூட கர்த்தர் இல்லை, என் வாழ்க்கை ரொம்ப டேமேஜா இருக்கு, ரொம்ப 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 டேமேஜா இருக்கு அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு ஆறுதலான வார்த்தையை சொல்றேன். கர்த்தருடைய சட்டை நம் குடும்பத்தின் மேலதான் இருக்கு. அதனாலதான் பக்தன் யோபு ஒரு வார்த்தையை சொல்லுவாரு, தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருக்கிறது. இத்தனை உபத்திரத்துல ஒரு மனுஷன் இந்த வார்த்தையை சொன்னா கர்த்தர் அவரு இருந்திருப்பாரா? இருந்திருக்க மாட்டாரா? இருந்திருப்பாரு. இளையகுமாரன் எவ்வளவு துரோகம் செஞ்சாலும் கர்த்தர் அவனை விட்டு விலகாம என்ன பண்ணாரு? கூட இருந்தாருல்ல. ஒருவேளை கர்த்தர் ஒரு மனுஷன் போடா அப்படின்ட்டு அவர் ஒரு வேளை விலகி இருந்தாருன்னா, பன்றிக்கு வைத்த தவிட்டை தின்னுட்டு அது குடல்ல சிக்கி அவன் செத்துதான் பண்ணியிருப்பான். அது எத்தனை நாள் கழிச்சு யாரு பார்த்திருப்பாங்கன்னு தெரியாது. இன்றைக்கு நம்ம உயிரோடு இருக்கிறோம் என்றால் கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை நடத்தி கொண்டுதான் இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய மூக்குல சுவாசம் ஒன்று ஏறி இறங்கிட்டு இருக்குன்னா கர்த்தர் நம்மளை ஜீவனோடு வைத்திருக்கிறார். அது அடையாளம். அது சுவாசம் இருக்கிற வரைக்கும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறன்ற அர்த்தம். ஏனென்றால் நாம் சுவாசிக்கிற சுவாசமே யாரோடது தான்? அவருடைய தான். தன் சுவாசத்தை கொடுத்து மனிதனை ஜீவ ஆத்மா வாக்கினார்னு வேதம் சொல்லுது. நாம் எடுக்கிறோம் பார்த்தீங்களா, மேலே இங்கேயும் யாருது? நம்மள்தா. உள்ள போனது வெளியே வரலன்னா நம்ம மேலே போயிடுவோம், வெளியே போனது உள்ள போனாலும் நம்ம மேலே போயிடுவோம். ஆனா உள்ளும் வெளியும் ஒன்று போய் கொண்டிருக்கிற ஜீவ சுவாசத்தை கொடுத்தவர் கர்த்தர். இந்த சுவாசம் இருக்கும் வரை கர்த்தர் நம்மோடு கொண்டு இருந்து கொண்டே தான் என்ன பண்ணுவார்? இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இரண்டாவது, கர்த்தர் நம்மோடு தான் இருக்கிறார். அவர் கரம் நம்மை ஆற்றும். அவர் கரம் நம்மை கூடு கலைக்கப்பட்டிருக்கலாங்க, கர்த்தர் கூட இருக்கிறாரு, அது போதும். அந்த கழுகு குஞ்சுகளுக்கு எது பாதுகாப்பு? கூடு பாதுகாப்பா, தாய் பறவை கூட இருப்பது பாதுகாப்பா? கூடு தேவையா? சமாதானம் குறைஞ்சு போச்சுன்றது உங்களுக்கு தேவையா? நிம்மதியா இல்லைன்றது முக்கியமா? பணம் இல்லாம இருக்கிறது முக்கியமா? கூட யார் இருந்தா போதும்? சட்டைகளை விரித்து நமக்கு அரவணைப்பை கொடுத்து நம்மை பாதுகாக்கிற அந்த ஒரு நல்ல தெய்வம் நம்மோடு இல்லாம இருந்தா, அவர் இருந்தா பத்தாது. ஆனா இன்னைக்கு கேட்கிறோமே, வீடு இல்ல ஆண்டவரே, கார் இல்ல ஆண்டவரே, நல்ல ராஜ வஸ்திரம் இல்ல ஆண்டவரே, போட்டுக்க நல்ல செருப்பு இல்ல ஆண்டவரே, இதெல்லாம் கேட்கிறோமே. ஆண்டவரே, நீர் என் கூட இருக்கிறீரா?
உண்மையாவே இருக்கிறீரா? சொய்த்தது உண்டா ஒரு நாளாவது? எழும்பும் போதே ஒரு பட்டியலோட எழும்புறது, லிஸ்ட் இவ்வளவு பெருசுக்கு மளிகை ஜாமான் லிஸ்ட் மாதிரி எழும்புறது. ஆனா பக்தன் யோபு சொல்றாரு, அவர் கரம் என்னை ஆற்றும், அவர் கரம் என்னை ஆற்றும். ரகசிய செயலின் கூடாரத்தின் மேல் இருக்கிறது. அதை எப்ப வெளியே கொண்டு வரணும்னு அவருக்கு தெரியும். என் கூடாரத்தின் மேல் ஒரு ரகசிய செயல் இருக்கு. நம் ஒவ்வொருவருடைய கூடாரத்தின் மேல் ஒரு ரகசிய செயல் இருக்கு. அந்த ரகசியம் வெளிப்படும் பொழுது நிச்சயமாய் வெளிப்படும். காரணம் என்ன? வெளிக்கு வராத ரகசியம் ஒன்றும் இல்லை. அதை கர்த்தரே சொல்லி இருக்கிறார். வெளிக்கு வராத ரகசியம் ஒன்றும் இல்லை. அப்படி என்றால் நம் குடும்பத்தின் மேல் கர்த்தர் வைத்திருக்கிறதான ரகசிய செயலை அவர் ஒரு நாள் அல்லது ஒரு நாள் நிச்சயம் வெளிப்படுத்துவார். அதுவரை அவர் கரத்தின் நிழலில் அடங்கி இருப்பது நமக்கு நல்லது. அவர் கரத்தின் நிழலில் அடங்கி இருப்பது நமக்கு நல்லது. மூன்றாவது வாசிங்க, அதே 32:11. அவைகளை எடுத்து அவைகளை தன் சட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல. ஸ்தோத்திரம். வேதாகமத்துல ஒரு மந்தை ஒன்று உண்டு. அந்த மந்தையில 100 ஆடு உள்ளது. ஒரு மந்தையில 100 ஆடு இருக்கு. 100 ஆட்டுக்கு ஒரு மேய்ப்பன் இருக்கிறார். அந்த மேய்ப்பன் என்ன பண்ணாரு, ஒவ்வொரு நாளும் அந்த மந்தையை மேய்த்து கொண்டு போய் புல்லுகளும் தண்ணீர்களும் காண்பித்து விட்டு அது கொஞ்சம் இலைப்பாறுதலை கொடுத்து மறுபடியும் தன் ஆட்டு தொழுவத்துக்கு கொண்டு வந்து அதை அடைச்சி வச்சிருவார். இப்படி தொடர்ந்து அந்த வாழ்க்கையில இருக்கும் பொழுது ஒரு நாள் 100 ஆடுல ஒரு ஆடு காணா போச்சு. 100 ஆட்டுல ஒரு ஆடு காணா போச்சு. இப்ப இந்த மேய்ப்பன் என்ன பண்றாரு, 99 ஆடு இருக்கே, போதும், நேரமாகி விட்டது, இருட்டாகி விட்டது, அதை பிறகு பார்த்து கொள்ளலாம், இல்ல அதுவா வந்துரும் அப்படின்னு சொல்லாம 99 ஆட்டையும் கொண்டு ஆட்டு தொழுவத்தில் வைத்து விட்டு அந்த இரவு நேரத்தில் தன் ஆட்டை தேடி என்ன பண்ணாராம், போனாராம். ஆட்டை எப்போ வீட்டுக்கு ஓட்டிட்டு வருவாங்க? பட்ட பகல ஓட்டி வருவாங்கல்ல. எப்போ ஓட்டிட்டு வருவாங்க? சாயங்காலம் 6 மணி ஆகும். எண்ணி பார்த்தா ஒன்ன காணோம். மணி 7 ஆயிடுச்சு. என்ன பண்ணுவோம்? சரி தூங்குவோம், அதுவா வரும். இல்லை காலைல எங்க மேய்க்க போனோம், அங்கே எங்கிட்டையாவது மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு இயல்பா யோசிக்கிறது. ஆனால் அந்த நல்ல மேய்ப்பன் என்ன பண்ணாராம், அந்த ஆட்டை தேடி போனார். தேடி போய் பார்த்தாதான் தெரியுது அந்த ஆடு சிக்கப்பட்ட நிலைமையில இருக்கு. அது வரைக்கும் அந்த மேய்ப்பன் நினைத்தது அந்த ஆடு எங்கேயாவது வழி மாறி போயிருக்கும், அந்த ஆடு எங்கேயாவது மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும், எங்கேயாவது படுத்து தூங்கிட்டு இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த மேய்ப்பனுக்கு ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஆடு முள் புதருக்குள் சிக்கி இருக்குது. காப்பாற்ற யாரும் இல்லாமல் நிக்குது, உதவி செய்ய ஒருவரும் இல்லாமல் நிக்குது. அந்த ஆட்டை தூக்கி விட்டு உள்ள நம்மள வச்சு பார்ப்போமே, ஒரு பெரிய விஷயத்துல சிக்கிக்கிட்டு எடுக்க ஆள் இல்லாம, காப்பாற்ற ஆள் இல்லாம, ரத்தத்தை கீறிக்கொண்டு அந்த முள்ளுகள் ஒவ்வொரு நேரமும் நமக்கு வேதனை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற நேரத்துல அந்த முள்ளை எடுக்க முடியாமல், நம்ம பலவீனத்திலிருந்து மீள முடியாமல் நாம் படுகிறதான எல்லா கஷ்டத்தையும் ஒருவர் நீக்கினா எப்படி இருக்கும்? அந்த ஆடு அப்படி நினைச்சிருக்கும். கத்துது, கத்திக்கொண்டே இருக்கு அந்த ஆடு, தன்னை காப்பாற்ற வேண்டும், தன்னை காப்பாற்ற வேண்டும், தன்னை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி. அந்த ஆட்டை தேடி மேய்ப்பன் வந்து அதன் மேல் இருக்கிற ஒவ்வொரு முள்ளையும் அழகாக எடுத்து அதுக்கு வேதனை உட்படுத்தாமல், அதனுடைய வேதனை அதிகமாக்காமல், வேதனை ஏற்கனவே உள்ளதுதான், அந்த வேதனை அதிகமாக்காம அந்த வேதனையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா அதை என்ன பண்றாரு, விடுதலை கொடுக்கிறார். கொடுத்து விட்டு நடக்க வைத்து போயிட்டு வரலாங்க, தன் தோளின் மேல் சுமந்து வந்தார். தன் தோளின் மேல் சுமந்து வந்தார். மூன்றாவது நம்முடைய தகப்பன் எப்படிப்பட்டவரா? சுமந்து கொண்டு வருகிறவர், தோளில் சுமந்து கொண்டு வருகிறவர். எந்த நிலைமையில இருந்து தெரியுமா? நம்ம எங்கெல்லாம் சிக்கி இருக்கோம், எவ்வளவு வேதனையில இருக்கிறோமோ, என் கூட கலைக்கப்பட்டுருச்சு, எனக்கு ஆதரவு யாருமே இல்லை, என்னை வழி நடத்த யாருமே இல்லை, எனக்கு நல்ல வழி காட்ட யாருமே இல்லை,
எவ்வளவு நம்ம கத்துனாலும் கதறினாலும், ஒரு புதருக்குள்ள, ஒரு முற்புதருக்குள் நம்ம சிக்கி இருந்தாலும் காப்பாற்ற ஒருவரும் இல்லை என்று சொல்லி நம்ம அழுது கொண்டிருப்போமானால் கர்த்தரின் கரம் நம்மை தேடி என்ன பண்ணுது? அப்படிதான் வந்தாரு. நம்முடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா என்ன பண்ணல, நினைக்கல. நம்முடைய பலவீனத்தை அவர் அற்பமா நினைக்கல. நம்முடையதான சோர்வு அவர் அற்பமா நினைக்கல. ஒவ்வொன்றையும் அழகா எடுத்து நமக்கு அதிகமான வேதனையை கொடுக்காம மனிதன் வேதனையை கூட்டுவான். ஆனா கர்த்தர் வேதனை என்ன பண்ண மாட்டார், கூட்ட மாட்டார். அவர் வேதனையை கூட்டாமல் நம் வேதனையை குறைத்தார். நம் ரொம்ப தொய்ந்து போயிருக்கிறோம் நினைத்து நம்முடைய சோர்வை நினைச்சு தன் தோல்ல போட்டுக்கிட்டு அந்த மந்தைக்கு மீண்டும் என்ன பண்றாரு, நடந்து வராரு. கவனிக்கணும், நம்முடைய கூடு கலைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி நீங்க ஒருவேளை வழி மாறி நின்று இருப்பீங்கன்னு சொன்னா ஒரே ஒரு சத்தத்தை மாத்திரம் உயர்த்துங்க, என் தேவனே என்னை காப்பாற்று, என் தேவனே என்னை காப்பாற்று. ஒரே ஒரு சத்தம், அந்த ஆடு கொடுத்த ஒரே ஒரு சத்தம். மேய்ப்பன் கவனித்து அந்த ஆட்டை என்ன பண்ணார், கண்டுபிடித்தார். ஒரு பெரிய வனாந்திரம், எங்கன்னு போய் தேடுறது? அதாவது வெளியேற்றப்பட்ட ஆடு, சிக்கப்பட்ட ஆடு, ஆபத்துக்குள் இருக்கிற ஆடு அந்த அபாய குரலை இடும்போதுதான் மெய்ப்பனுக்கு அந்த சத்தம் கேட்டு இது என் ஆட்டின் குரல் என்று சொல்லி அவன் விரைவா என்ன பண்ணுவான், ஓடுவான். ஒருவேளை உங்க கூடு கலைக்கப்பட்டதுனால, உங்களுக்கு அடைக்கலம் இல்லாததுனால ஒரு வேளை நம்ம எங்கேயாவது சிக்கி இருக்கலாம், எதுலையாவது சிக்கி இருக்கலாம். இந்த பிரச்சனையை மாத்தியறே நினைச்சு போய் வேறொரு பிரச்சனையில என்ன பண்ணியிருப்போம், விழுந்திருப்போம். இது அடைக்காது, அது அடைக்காது, அது அடைக்காதுன்னு சொல்லி என்ன பண்ணியிருப்போம், ஒன்று மேல ஒன்று, ஒன்று மேல ஒன்று, ஒன்று மேல ஒன்று, கடைசியில சொல்ல முடியாத அளவுக்கு பலவீனம், சொல்ல முடியாத அளவுக்கு விக்கினங்கள், சொல்ல முடியாத அளவுக்கு தேவைகள், நெருக்கங்கள் இருக்குமானால் சொல்ல வேண்டியது ஒன்னே ஒன்று, என் தேவனே என்னை காப்பாற்று. ஆபத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, ஆபத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. இந்த ஆட்டினுடைய ஆபத்து இப்ப ஆடு கூப்பிடுது. நம்முடைய ஆபத்தில் நம்ம செய்ய வேண்டிய ஒரே விஷயம், அவரை நோக்கி கூப்பிடுவோம் என்றால் அவர் நம்மை சுமந்து கொண்டு வருவார், அவர் நம்மை சுமந்து கொண்டு வருவார். அப்ப கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி நடத்தினாரு, எப்படி நடத்தினாரு? சுமந்து வந்தாரு. பாதரட்சி தேயிலன்னா பாதரட்சி தரையில என்ன பண்ணல, படல. அப்ப எப்படி வந்திருப்பாங்க? பிளைட்லயா? எப்படி வந்திருப்பாங்க? குதிரையிலையா? எப்படி? என் தேவனின் கரம் அவர்களை தாங்கி வந்ததனால் அவர்களின் பாதரட்சை கூட தேயாமல் இருந்தது. நம்மை சுமந்து வருகிறாரா? நம்மை வேதனைப்படுத்துகிறாரா? நம்மை சுமந்து கொண்டுதான் இருக்கிறார். நாம் தான் அவரை அநேக நேரத்தில் என்ன பண்றோம், வேதனைப்படுத்துவோம். அதுதான் வேதம் அழகா சொல்றோம், நீ நல்லவன் என்று சொல்லி கர்த்தர் இந்த தேசத்தை உனக்கு கொடுக்கலப்பா, நீ பெரிய ஜாதி என்று சொல்லி கர்த்தர் இந்த தேசத்தை உனக்கு கொடுக்கலப்பா, நீ ரொம்ப மிகுந்த பரிசுத்தவான்னு சொல்லி இந்த தேசத்தை கொடுக்கலப்பா, நீ வணங்கா கழுத்துளம் என்று தெரிந்திருந்தும், நீ அடிக்கடி தன் பிடரியை கடினப்படுத்தணும் என்று தெரிந்திருந்தும், நீ அடிக்கடி என்னை கோபப்படுத்துகிறவன் என்று தெரிந்திருந்தும், நீ கொஞ்சமானவன் என்று தெரிந்திருந்தும் இதை நான் உனக்கு கொடுத்தேன். அப்ப நம்ம காயப்படுத்தவனு தெரிந்தும் தான் கர்த்தர் நம்மளை என்ன பண்றாரு, நம்மை காப்பாற்றி கொண்டு இருக்கிறார். நம் வேதனைப்படுத்துவோம் என்று தெரிந்தும் அவர் நம்ம என்ன பண்றாரு, காப்பாற்றி கொண்டு இருக்கிறார். இப்படிப்பட்ட நல்ல தகப்பன் யாருக்காவது இருக்க முடியுமா? இவரை போல ஒரு நல்ல தெய்வம் யாருக்காவது உண்டாகுமா? அல்லேலூயா. சுமந்து கொண்டு போகிறவர். மீண்டும் அந்த வசனத்தை வாசிக்கலாமா? உபாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல. சங்கீதம் 91:1 வாசிக்கலாமா? உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன். 2-3 வாசிங்க அப்படியே. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் கோட்டை, என் தேவன், என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். போதும். அந்த 2வது வாக்கியத்தில் சொல்லப்பட்டதான சொற்களை நீங்கள் அறிக்கையிடுவோமானால்,
மறுபடியும் வாசிங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. 2வது வசனம் 91:2 வாசிங்க. நான் கர்த்தரை நோக்கி, நோக்கி, நீர் என் அடைக்கலம், நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் கோட்டை, என் தேவன், என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அப்படி சொல்லும் பொழுது அவர் என்னை வேனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் என்னை தப்புவித்து நடத்துவார். கடைசியாக அவர் செட்டையின் நிழலுக்கு நம்ம வருவோம்னு சொன்னார். அவர் சிறகின் நிழலுக்கு நம்ம வருவோம்னு சொன்னார். அவர் நம்மை தப்புவித்து நடத்துவார். வேடன் எங்க இருப்பான்னு யாருக்கும் தெரியாது, கண்ணி எங்க இருக்கும்னு யாருக்கும் தெரியாது. ஆனா தப்புவிக்கப்படணும்னா கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். நீர் என் தேவன், நீர் என் அடைக்கலம், நான் நம்பி இருக்கிறவர், நீர் என் கோட்டை. அப்ப ஒவ்வொரு நாளும் நாம் யாரை சார்ந்து கொள்ள வேண்டும்? கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும். சார்ந்து கொள்ளும் பொழுது அவர் நம்மை சுமந்து கொண்டு போகிறவரா என்ன பண்றார்? இருக்கிறார். யாரை ஆலோசித்தார்? தமது ஜனத்தை. தகப்பன் யாரை அடித்தார்? தான் நேசிக்கிற புத்திரனை. கர்த்தர் யாருடைய கூட்டை கலைத்தார்? எவர்கள் மேல் அசைவாட விரும்புகிறாரோ அவர்கள் கூட்டை கலைத்தார். கர்த்தர் யாருடைய கூட்டை கலைத்தார்? எவர்களை உயர்த்த நினைத்தாரோ அவர்கள் கூட்டை கலைத்தார். அப்ப கர்த்தர் நம்மை கலைத்தார் என்பதற்காக அவர் நம்மை கைவிட்டார் என்ற அர்த்தம் அல்ல. அவர் நம்மோடு தான் என்ன பண்றாரு? இருக்கிறார். அவர் நம்மை சுமந்து கொண்டு போவார். அவர் நம்மை தப்புவித்து நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே ஜெபிக்கலாமா? தேவ சமூகத்துல முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, கழுகு தன் கூட்டை கலைப்பது போல நீர் எங்கள் குடும்பத்தை கலைத்தது உண்மையப்பா, என் நிம்மதியை கலைத்தது உண்மை ஆண்டவரே. ஆனால் என்னோடு நீர் இருப்பதனால உமக்கு நன்றி செலுத்துகிறேன்ப்பா. என்னோடு நீர் இருப்பதனால உமக்கு நன்றி செலுத்துகிறேன்ப்பா. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன், உமக்கு நன்றி செலுத்துகிறேன், உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நீர் என் தேவன் ஆண்டவரே, நீர் என் கேடகம் அப்பா. ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே.